வெளியில கூட்டு போனா ஏன் வெளில கூட்டு போறேன்னு கேக்குற. வெளியில கூட்டு போனா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது வெளில கூட்டு போங்கன்னு சொல்ற. அப்ப என்ன எங்க கூட்டு போறீங்க? அது சர்ப்ரைஸ். சும்மா சொன்னேன், நானே வச்சுருந்தேன். நானும் இப்படி சாப்பிட்டுட்டே வருவேன். சரி எங்க போறோம்? இப்ப என்ன ஒண்ணு சொல்லணுமா? ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீ அப்படி இப்படி எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் வேற சொல்ல மாட்டேன். ஓகே, என்னோட பிளான்னா என் பிளான் தான். ஓகே தான், சொல்லுங்க. எங்க போறோம்? அங்க போறோம். எங்க போறோம்? கூமாப்பட்டியா போறோம்? கூமாப்பட்டி தான் போறோம். ஐயோ, இதுக்கு எதுக்கு நான் வரணும்? சர்ப்ரைஸ் நினைச்சு வேணா எனக்கு டிப்ரெஸ் தான் ஆகுது. அஸ்மா 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 ஏந்திரு, வா அஸ்மா, வெளில போலாம். மணி 4:30. காலையில 4:30 மணி ஆகும். ஏந்திரு. எங்க கூப்பிடுறீங்க? இப்போ நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா கூப்பிட்டா நீ வருவியா? ஏய் ஏந்திரன்ற. ஏந்திர அஸ்மா. Hey buddies, welcome to Black Bees Vlogs. நைட்டு தூங்குற மாதிரிங்க, காலைல தூங்குற மாதிரி ஒரு மனுஷன் எப்பெல்லாம் தூங்குறாரு? ஏண்டா வெளியில கூட்டு போறேன்டா, ஜாலியா வைபா ஃபன் பண்ணின்னு வரணும். நீ என்ன தூங்கின வர அவதார? எனக்கு 2 நாள் தான் லீவு. வீக்கு நல்லா தூங்காம வேலை சுத்திட்டு இருக்கீங்க. ஏண்டா வெளியில கூட்டு போனா ஏன் வெளில கூட்டு போறேன்னு கேக்குற. வெளியில கூட்டு போனா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது வெளில கூட்டு போங்கன்னு சொல்ற. ஒரு மனுஷன் எப்படிதான்டா அப்போ செய்யறது, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சரி அப்ப என்ன எங்க கூட்டு போறீங்க? அது சர்ப்ரைஸ். நான் தானே இப்ப மேப் பாக்கணும். நான் இப்போ உங்களுக்கு வழி சொல்லும்போது சொல்லுங்க. உனக்கு அந்த வேலையே நீ இல்ல பூஜா. நீ என்ன பண்ற, பின்னாடி வச்சிருக்க ஸ்நாக்ஸை எடுத்து எனக்கு ஜாலியா ஊட்டி விட்டுட்டே வரியான். சரியா? இன்னைக்கு அதான் உன் வேலை. நீங்க என்ன பண்ணிக்கணும், இதுக்கு ஒரு ஆள் வச்சிடணும். ஏன்னா இந்த ஊத்துறது ரொம்ப பெரிய வேலை. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதுக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்துடலாம். அதான் சும்மா சொன்னேன், நானே வச்சிருந்தேன். நானும் இப்படி சாப்பிட்டுட்டே வருவேன் தானே. நீயாவது இன்னொருத்தவங்க கூட்டு வர சொல்லதாவது. சரி எங்க போறோம்? சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? இன்னும் 5 நிமிஷத்துல நீங்களே சொல்லிடுவீங்க ஒத்த வாங்கி. என்ன பார்த்து நீ ஓட்ட வாங்கிட்ட வாடா, இன்னைக்கு உனக்கு இருக்குடா. என்ன பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க. சூப்பர் கவர் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு உள்ள? அது உள்ள ஸ்நாக்ஸ் இருக்கு. அது எனக்கு தெரியும், உள்ள ஸ்நாக்ஸ் இருக்குன்னு. எனக்கு பிடிச்சது என்னெல்லாம் வாங்கி தந்துருக்கீங்க? எனக்கு பிடிச்சதுன்னா, நீ இப்போ ரீசெண்டா மக்கானா சாப்பிட்டு, அதனால இந்த மக்கானா வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல வாங்கும்போது மக்கானா நம்ம கவர்ல வாங்கிட்டு வீட்டுல நெய்ல போட்டு பரட்டின்னு இருந்தோம்ல, நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றாங்க, பரட்டி அவங்களே ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குமா? எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு. பர்ஃபி, முறுக்கு, மறுபடியும் முறுக்கு, ஆமா வேர்க்கடலை. எனக்கு பிடிச்சது கிண்டர் ஜாய். பாத்தியா, அது எனக்கு. ஏன்னா அது கிண்டர் ஜாய் பாய், அது கேர்ள் கிடையாது. பிங்க் கலர் தானே கேர்ள், அதை நான் வாங்கிட்டு வரல. பிகாஸ் நீ பட் கேர்ள்ஸ்க்கு பாய் தானே பிடிக்கும், அதனாலதான் பாய் எனக்கு பிடிக்கும். இதுல கார்லாம் இருக்கும் தெரியுமா? பட் எனக்கு அது இல்லாம நீங்க சுகர்லாம் சாப்பிட மாட்டீங்க. இதுல ஃபுல் ஆடட் சுகர், 100 கிராமுக்கு சுகர் இருக்கும். நான் அது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், நான் சாப்பிடவே மாட்டேன். சரியா? பைபிள் வேணாம். சரி கொண்டா, கழிச்சு சாப்பிடலாம். பசிக்குமா சாப்பிடலாம். சொல்லல இன்னும் எங்க போறான்னு. அதுதான் சொன்னேன் சர்ப்ரைஸ்னு. தூக்கிட்டு வருவோம். அத மட்டும் பண்ணாத, பிச்சிருவேன். நீ மட்டும் தூங்கின்னு வந்த, போற வழியே பஸ் ஸ்டாப் இருக்கு, இறங்கி கவர்மெண்ட் பஸ்ல ஏத்தி விட்டுருவேன். நல்லா தூங்கினே வா, காத்து வாங்கினு. எங்க ஏத்தி விடுவீங்க? சொல்ல மாட்டேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சரி ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். இது என்ன ரூம்? தெரியல. ரூட் தெரியுமா? தெரியும் மகளே, நீ வா மகளே, நான் பாத்துக்கிறேன். சரி டவுட்னா சொல்லுங்க. ஆனா நீ தூங்க கூடாது, பிச்சிருவேன்.
இது போற வழியில திடீர்னு டிவைடர் வருது, திடீர்னு ரோடே ரோட்டே காணும்ல. நான் பார்த்த அந்த இடத்துல இப்படி சொல்லி வந்தது. காத்தடிக்கிற காத்தடிக்கிற கடை கட்டி எத்துருவோம் ஒண்ணு. அங்க கூட ஒரு காத்தடிக்கிற கடை இருக்கு டயர் வச்சு. ஆனா இந்த காத்தடிக்கிற கடை எப்போ நம்மளுக்கு காத்து அடிக்கணும்னு தோணுதோ அப்ப இருக்காது. காத்தெல்லாம் அடிச்சுட்டு பக்காவா போயிடுப்போ லைனா இருக்கும். கத்தரிக்க அது ஒரே ரோட்ல 10,000 கடை வச்சிருக்காங்க. எந்த ரோட்ல தேவையோ அந்த ரோட்ல இருக்கவே இருக்காது. ஆமா, எந்த ரோட்ல இருக்கோ அந்த ரோட்ல 10 கடை இருக்கும். ரோட்ல இருக்கோ அந்த ரோட்ல 10 கடை இருக்கும். இங்க ரோடே காணும். நேச்சுரலா பிரிட்ஜ் ஜாலியா இந்த ஜாய் பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்கு. அது சாப்பிட ஆரம்பிச்சிருவா. சாப்பிடுறது தானே வாங்கிட்டு வந்தது. இப்ப அதை வச்சு என்னடா பொக்கிஷ மாதிரி எடுத்துன்னு வர போறியா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? தோணுச்சுன்னா எடுத்து சாப்பிடுங்கடா. ஓகே ஓகே ஓகே. கிஃப்ட் முதல்ல என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். என்னடா இது பசங்களுக்கு இப்படி தராங்க, நம்மளுக்கு என்னடா இது? என்னது இது? வாட் இஸ் திஸ்? என்னது தெரியலையே. மேபி அதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டணுமா? ஆஹா, இந்த பல்லி மிட்டாய் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் போல. வேணும் போது இப்படி போட்டு சாப்பிட்டு அல்ல, இந்த ஸ்டிக்கரை இதுல ஒட்டி இந்த சூட் கேஸ தூக்கிட்டு போகணும். இறங்கி போ. ஆமா, இங்க பாருங்க ஸ்டிக்கர் வந்துச்சா. அப்ப வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஒட்டணும் கரெக்டா. இப்ப பாருங்க இந்த ஸ்டிக்கர் இதோ ஒட்டிட்டேன்னா இந்த பொட்டி பூச்சிக்கிட்டு இரு அங்க இறக்கி வர்றேன். எதுக்கு பொட்டி பூச்சின்னு இறங்கி போ. இது உள்ள வந்து நம்ம இதையே வச்சுக்கலாம். இல்லப்பா குப்பை தொட்டியா? அது என்ன தொட்டி இல்ல, சூட் கேஸ். அப்புறம் நீ சூட் கேஸ்க்குள்ள குப்பையை தூக்கி வைக்கிற? அது குப்பை இல்ல, அது ஒரு மேப். என்ன பண்ணணும்னு மேப். இந்த ஸ்டிக்கர் எப்படி ஒட்டணும்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியாது. சரி, நான் கேர்ள்ஸ்டே வாங்கிருக்கலாம். நீங்க பாய்ஸ் ரொம்ப மொக்கையா இருக்கு. இது ஏதோ ஒரு ஆடுப்பா. இது ஏதோ கேமோட ஏதோ. இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க, ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கிஃப்டே இல்ல. சார் பொட்டி, இந்த பொட்டி எங்க இருக்க? தூக்கி என் தலையில வை. பொட்டி சரி, நம்ம சாப்பிடலாம். குப்பையெல்லாம் உள்ள தூக்கி போட்டாச்சு காடுலே. ஐயோ ஸ்பூன் எங்க? இது என்னது? இதுவும் ஸ்டிக்கரு. இது எங்க ஒட்டணும் தெரியலையே. தலையில ஒட்டு. சரி, நான் சாப்பிட போறேன். அப்பல இருந்து சாப்பிட போறேன் என்ன வெறுப்பேத்தினுங்க. ஒழுங்கா சாப்பிடு, இல்ல தூக்கி வெளில போடு. சாப்பிட்டு கவர சொன்னேன். கவலை வெளியே போட குப்பை தொட்டியில தான் போடணும். என்ன பிக்கவே மாட்டேன். வாய் உறுதி பிக்கவே முடியல. வந்துச்சு பிச்சு கீழே கொட்டிட்ட, அவ்வளவுதான் உனக்கு. இந்த Barbie world, imagination, creation. பார்பியார் இருக்கும் கேர்ள்ஸ்ல. இல்ல நம்ம வீட்டு மேல அந்த இதுல இருக்கு. நம்ம வீட்டு அந்த கண்ணாடி மேல ஒரு பொம்மை இருக்குமா, அது இதுல வந்து தானா? எனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். எனக்கு வேணுமா? பிடிக்க மாட்டேன். எனக்கு வேணாம். நீங்க தனியா சாப்பிடாம கஷ்டமா இருக்கும்ல. ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுருங்க, புரியுதா? சாப்பிடு, உனக்கு வேணுமா இதை சாப்பிட்டு பாரு. ஏன் அதை சொல்றீங்க? ஏன் அந்த மாதிரி கம்பல் பண்றீங்க? அவனுக்கு ஒரு பிடிக்கலன்னா அதை விட்டுறணும், புரியுதா? எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க, யாரையும் வெறு வயத்துல அனுப்புறீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லணும்னு. அதனாலதான் சொன்னேன். என்ன சொல்ல தெரியலையா? அது வந்து நல்ல பொருளா இருந்தா பரவாயில்ல. சரி, ஒரு பொருள் வேணாம், உங்க பெருமை கிடையாது. நீ சாப்பிடுறது 7 கிலோ சுகர். அதுல வந்து சுகர் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அத வேற ஊட்டி விட்டு ஒரு காலத்துல நல்ல விஷயம் பண்றீங்கன்னா, ஒரு காலத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் தருவாங்க. இப்போ எல்லா விஷயத்துக்கும் ஸ்வீட், எல்லாமே ஸ்வீட். ஸ்வீட் எடு கொண்டாடு, ஸ்வீட் எடு கொண்டாடு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேப்லெட் எடு கொண்டாடு. வைத்தியம். சுகர் ஆகுறீங்களா? சுகர் பேபி, சுகர் பேபி.
நீங்க வந்து ஓட்டவாய் இல்லதான் எனக்கு தெரியும். ஆனா சொல்லுங்க நம்ம எங்க போறோம் ப்ளீஸ். ஏன் நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஓட்ட வாங்கி சொன்னி அப்புறம் ஆனா ஓட்டவாய் இல்ல சொன்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சொல்லுங்க சர்ப்ரைஸ் ஆஸ்மா உட்காரஸ்மா சொல்லுங்க. எனக்கு போர் அடிக்குதுண்ணா. பாட்டு கேட்டு ஜாலியானா வந்துன்னு இருக்கு அப்புறம் எங்க என்ன போறோம் தெரியாம எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. உனக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கும் சொல்லுவியா அப்புறம் என்ன நீங்க சொல்லுங்க அந்த லொகேஷன் சொல்லுங்க. மத்த எங்க போறது சர்ப்ரைஸா தானே இருக்கும். இப்ப என்ன ஒண்ணு சொல்லணுமா? ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீ அப்படி இப்படி எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா? அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே என்னோட பிளான்னா என் பிளான் தான் ஓகேவா? நீங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இப்ப சொன்ன அப்புறம் எல்லாம் மாத்துற மாதிரினா ஓகே தான். சொல்லுங்க எங்க போறோம் எங்க போறோம் எங்க போறோம். சரி நான் சொல்ல போன்ல கேலரியில போனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் அது எடுத்து பாரு. குமாபத்தி ட்ரிப் போங்க ப்ரோ அண்ட் சிஸ் ப்ளீஸ். எனக்காக ரிவ்யூ சொல்லுங்க லைவா ப்ளீஸ். குமாபத்தியா போறோம்? குமாபட்டி தான் போறோம். ஐயோ குமாபத்திக்கு எனக்கு கூட்டு வரீங்க? குமாபட்டிக்கு போய் நம்ம 2 பேரும் ரிவ்யூ சொல்ல போறோம் அதுக்குதான் உன்னை கூட்டு போறேன். என்ன குமாபத்தில ஒண்ணுமே இல்ல. யார் சொன்னா? குமாபட்டில அவ்வளவு இருக்கு. யார் சொன்னா? ஏய் நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். பாரு என்னென்னமோ இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க. சர்பத் தண்ணி இருக்கு, தேநீர் இருக்கு, மலை இருக்கு, ரோடு இருக்கு. அத நீங்க நியூஸ் பாக்கலையா? அததான் கவர்மெண்ட் சொல்லிச்சுல. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல இவங்க சும்மா ட்ரெண்ட் ஆக்கி வித்தாங்க. இங்க ஒண்ணுமே ஒரு டூரிஸ்ட் வசதி இல்ல, கார் நிப்பாட்ட ரோடு இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப நம்ம அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? காரை நிப்பாட்டிட்டு அங்க ரோடே இல்ல திருப்பி ஊத்துருவாங்க. யார் சொன்னா? அங்க பார்த்தேன் நானு அரிசுமா. ஃபுல்லா இந்த பக்கம் வந்து வயல் மாதிரி தண்ணி ஓகேவா, நடுவுல அப்படியே போகுது ரோடு. நம்ம கேரளா எல்லாம் போவோமே. கேரளா தான் அது. இல்ல அரிசுமா நான் குமாபட்டின்னு பார்த்தேன். கீழே அவங்க வந்து டாபிக்ஸ்ல குத்து வச்சிருந்தாங்க. அது பேர் என்னது? டைட்டிலா? கேப்ஷன். கேப்ஷன்ல வந்து அப்படியே அழகா போட்டு வச்சிருந்தாங்க. ஏதோ லொகேஷன்ல குமாபத்தின்னு டைப் பண்ணா அது குமாபத்தின்னு ஆயிடுமா? ஒரிஜினலா அங்க இருக்கா தெரியுமா? ஆராய்ச்சி பண்ணீங்களா? அதான் ரீல்ஸ்ல பார்த்தேன். அதுக்கு மேல நான் ஆராய்ச்சி வேணும். ஐயோ இதுக்கு எதுக்கு நான் வரணும்? என்னோட வீக்கெண்ட் தான் ஸ்பாயில் ஆகுது. சர்ப்ரைஸ் நினைச்சு வேணா எனக்கு டிப்ரெஸ் தான் ஆகுது. இல்ல அரிஷ்மா டிப்ரெஸ் ஆகாது. நீ வா செம்மையா இருக்குமா. நானும் இல்ல வண்டி நிப்பாத்துங்க. நம்ம வேற எங்கேயாவது போகலாம் பிளான் பண்ணி நிப்பாத்துங்க. இல்ல அரிஷ்மா அங்க சீரியஸாவே செம்மையா இருக்கு. நம்ம போலாம் சூப்பரா இருக்கும். தயவு செஞ்சு நிப்பாத்துங்க. டென்ஷன் தான் அது எனக்கு. தலைவலி. நியூஸ்ல எல்லாம் சும்மா போய் சொல்லுவாங்க அஸ்மா. என்ன அஸ்மா நிப்பாத்துங்களேன் ஓரமா. ஏன் நிப்பாத்துங்க. இதுக்குதான் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ கம்முன்னு வர வேண்டியது. நீ எதுக்கு என்கிட்ட கேட்டுன்னு இருக்க? இன்னும் நிப்பாத்தலையா? என்ன நீ நிப்பாட்டுறது இதுன்னா உங்களோட இது கொஞ்சம் போய் தான் நிப்பாட்டும். இரு ஏன் இப்ப டென்ஷன் வர? ஜாலியா வைப் பண்ணு. என்னடா ஒரே போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்க? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா பண்ண தெரியல. குமாபத்திக்கு சர்ப்ரைஸா கூட்டி போவாங்க. எவ்வளவு இடம் இருக்கு. என்னப்பா குமாபட்டி தான்ப்பா ஜாலியா போயின்னு இருக்கும். என்ன ஊச்சா அங்க போய் உங்களுக்கும் சேர்த்து டிப்ரெஸ் ஆகும். எனக்கும் சேர்த்து டிப்ரெஸ் ஆகும். ஆமா போய் இப்படி திருப்பி போயிட்டுவாங்க. அப்புறம் திரும்பி வந்துருவோம். அது இப்பயே திரும்பிடலாம். வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 2 மணி நேரம் போயிடலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பி சென்னையில இருந்து. சரி அப்ப திருப்பி 5 மணி நேரம் அப்படி போயிடலாம். வீட்டுக்கு போயிடலாம். இப்ப வேஸ்டா இன்னும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இங்க போறதுக்கு அங்கிட்டு போனா வீட்டுக்காடு. நீங்க தானே சொன்னீங்க. நீயும் யாஷானா எங்க ஊரு விருதுநகர் எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு அப்படி இப்படி நீங்களேடா பக்கத்துல இருக்கு சொன்னா அது எப்படி இருக்கும்? நாங்க எப்படி சொன்னோம்? எங்களுக்கே தெரியாது. ஆனா வந்து நியூஸ்ல வந்துருச்சு. அது நீங்க கவனிக்கலையா? நான் கவனிக்கவே இல்லை. நான் ரீல்ஸ்ல அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க போய் நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். நான் உனக்காக ஒரு பேலஸ்ல வந்து ரூம் புக் பண்ணிருக்கேன். அங்க எதுவுமே இல்ல, தங்க வசதி இல்ல சொல்லிட்டாங்க. இல்ல பேலஸ் புக் பண்ணிருக்கீங்களா? இல்ல சும்மா அங்க பேலஸ் அங்க பேலஸ் இருக்கு. நான் ரூம் புக் பண்ணிருக்கேன். 3 நாளைக்கு புக் பண்ணிருக்கேன். ஐயோ நல்ல முடியல. அங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? அங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க காசு கேட்டீங்க அது வேஸ்டா போச்சு. முடிஞ்சு போச்சு. உங்களை ஏதோ ஸ்கேம் தான் பண்ணிட்டாங்க. ஏன் நீ வேற சும்மா கம்முனு. அவங்க அந்த ஹோட்டல் நேமோடயே வந்தது ஓகேவா. கீழே அவங்களோட அந்த இது அது பேர் என்னது அவங்க அந்த QR கோடோட வந்துச்சு. ஸ்கேன் பண்ண உடனே கரெக்டா அந்த ஹோட்டலோட நேம் வந்தது. அப்படியே அந்த அமௌண்ட் சென்ட் பண்ண எனக்கு மெயிலே வந்துச்சு. இதெல்லாம் பண்ண தெரியாதா ஏமாற்றவங்களுக்கு? இது இன்னும் கரெக்டா பண்ற மாதிரி சொல்றீங்க. நானே பண்ணுவேன். அனுப்பி விடுவா. ஹோட்டல் நேம் வச்சு அனுப்புற மாதிரி அனுப்பிச்சா ஒரு இமெயில் ஐடில இருந்து அதே ஹோட்டலோட பேர்ல இமெயில் ஐடி போட்டு அனுப்பி விட்டுருவேன். இப்போ நம்ம ஏமாந்துட்டோமா? நம்ம இல்ல நீங்க தான் ஒழுங்கா என் காசு கொடுத்துருங்க. நீ லூசு மாதிரி பேசிருப்ப. போட்டோலாம் சென்ட் பண்ணாங்க ரூம் போட்டோலாம். இப்ப எதுக்கு போய்கிட்டே இருக்கும்? நிப்பாத்தலையா இன்னும் நீங்க நிப்பாத்துங்க தயவு செஞ்சு. இரு நிப்பாட்டுறேன். இப்ப நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? இரு நிப்பாட்டுறேன். லூசு மாதிரி பண்ணிருக்கான். என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. நான் தானே உன்னை கூட்டு போறேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன
வாங்க போலாம். எங்க? வெளியே கொஞ்ச நேரம் நின்னுட்டு வரலாம். இங்க வா இங்க வா. எனக்கும் தண்ணி வேணும். ஏன் நீ டென்ஷன் ஆகுற? கும்பபத்தில ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் தான் போயிட்டு வர்றது. சரி போய் பாப்போம், வேஸ்ட் ஆஞ்சா திரும்பி வந்துடலாம் வா. அதுக்கு நம்ம வீட்லயே இருக்கலாம்ல, வீக்கெண்ட் தானே ஸ்பாயில். வீக்கெண்ட்லாம் இல்ல சும்மா, நீ வந்து என்ன பண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்ல, கண்ணை மூணு உட்காரு, கூமாப்பட்டி எப்படி இருக்குன்றத அப்படியே இமேஜினேஷன் பண்ணிட்டே வா, உன்னோட கற்பனையிலே பண்ணிட்டு வா. அங்க எதுவுமே இல்ல, இது இருக்கு அது இருக்குன்னு நீ அப்படியே வா. நான் உன்னை கூட்டு போய் காமிக்கிறேன், அந்த லொகேஷன் வேற மாதிரி இருக்கும். நீ உட்காந்து லொகேஷன் புது குமாப்பட்டி கூட்டு போறீங்களா? புது குமாப்பட்டிக்கே தான் போறோம். அது என்ன புது குமாப்பட்டி? அதான் புதுக்குமாப்பட்டி. புதுக்குமாப்பட்டி குமாப்பட்டிக்கு இல்ல, புதுக்குமாப்பட்டி. சொல்லு. புதுக்குமாப்பட்டி. புதுக்குமாப்பட்டிக்கு தான் போறோம் நம்ம. எங்க போறோம் நம்ம? புதுக்குமாப்பட்டி. ஆமா. இந்த பையக்கார பையக்கார மாத்திட்டு நானும் பையமா ஆயிட்டேன். குமாப்பட்டிக்கு போவோமா? புதுக்குமாப்பட்டிக்கு போவோமா? போறோம் திரும்பி வரோம். போறோம் திரும்பி கலக்குறோம். வரோம். போறோம் திரும்பி வரோம். போறோம் திரும்பி வரோம். உன் கண்ணை மூடி தான் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் தூங்கிட்டேன். அட்லீஸ்ட் தூங்கினே ஆகுது வா. நிஜமா? நல்லா தூங்கினே வருவேல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழிச்சினே வந்தேன். என்ன நல்லா உட்காந்து பாட்டு கேட்டுன்னு வந்தேன். உனக்கு எங்க தூக்கம் வருதோ அங்க தூங்குனேன். உனக்கு முழிப்பு வந்தோடனே என்ன கொஸ்டின் பண்ற, திரும்பி தூங்குவேன். ஒரு புது லொகேஷன் போகும்போது அந்த ஒரு எக்ஸைட்டிங்கோட வா. புதுக்குமாப்பட்டி போலாம். என்ன மலை ஏறுறோம்? மழை வந்தா ஏறதானே செய்யணும். குமாப்பட்டிக்கு மலை இருக்கா? ஏன் இருக்காதா? விருதுநகர் தாண்டிட்டோமா நம்ம? விருதுநகரா? அங்கதானே குமாப்பட்டி இருக்கு. அங்கதான் இருக்கா? குமாப்பட்டிக்கு வழி தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? கூமாப்பட்டிக்கு வழி தெரியாமல இப்ப கூட்டு வரேன். ஏன்டா ஏஞ்சாலே நொய்யி நொய்யி நொய்யின்னு பண்ணின்னு இருக்க? இவங்களாம் தூங்கின்னு தானே இந்த 2 மணி நேரம் தூங்குன உனக்கு தெரியல. இப்போ நீ வந்து பார்த்தாரு தூங்க. ஒரு குமாப்பட்டி கூட்டு போற சொல்லிட்டு இப்ப கூமாப்பட்டி பேசிட்டு இருக்காங்க. பத்தி நான் வேடிக்கைதான் பார்க்க போறேன், தூங்கல. சரி அப்படியே பாத்துனே வா. பா செம்மையா இருக்குடா புதுக்குமாப்பட்டி. என்னடா ஊரு இது? புதுக்குமாப்பட்டியில பாரு எவ்வளவு சேர் ஆட்டோ போயின்னு இருக்கு. என்ன ஆட்டோ? சேர் ஆட்டோவா? கொஞ்சம் வண்டி நீ பத்து வெளியே வாங்கல. ஏன் வாங்கல? சரி இந்த வரி வரேன். சொல்லுப்பா. இதான் புதுக்குமாப்பட்டியா? இதானே அட்டோ ஒழுங்கா 4:30 மணிக்கு எழுப்பும் போது அதிர்ஷ்டமா நம்ம ஏலகிரி போட சொன்னா அல்லதான் நான் ரெடி ஆகி வந்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு போனை பாரு, ஸ்கிரீன்ஷாட் பாரு, கமெண்ட்டை பாரு, குமாப்பட்டி புதுக்குமாப்பட்டி இல்லாத கடையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. இது புதுக்குமாப்பட்டி இல்லையா அப்போ? நான் வர்றவல்ல பார்த்த கொத்த இடத்துல போது அங்கங்க ஏலகிரின்னு நினைச்சு யார மாட்டேங்குது. ஏலகிரி. ஓ இதான் அப்ப புதுக்குமாப்பட்டியா? ஏலகிரின்ற. ஓ அப்ப இதான் ஏலகிரியா?